திருப்பரங்குன்றத்தில் இந்து அமைப்புகள் போராட்டம் நடத்த உள்ளதாக அறிவித்த நிலையில் அங்கு பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களை தருகிறார் நமது செய்தியாளர் செல்வகுமார். செல்வகுமார், அங்கு எவ்வளவு போலீசார் குவிக்கப்பட்டிருக்கிறாங்க? மேலதிக விவரங்கள். திருப்பரங்குன்றம் மலை மீது இருக்கக்கூடிய அந்த தர்கா மற்றும் காசி விஸ்வநாதர் கோயில் இடையே இருக்கக்கூடிய அந்த பிரச்சனை, அது மட்டுமல்ல மலை மீது அந்த மாமிசம் சமைத்ததாக ஏற்பட்ட சர்ச்சை உள்ளிட்டவைகள் காரணமாக இந்து அமைப்புகளின் சார்பாக இன்று திருப்பரங்குன்றத்தில் மிகப்பெரிய அளவில் அறப்போராட்டம் நடத்தப்படும் என்று ஏற்கனவே அறிவிப்பு வெளியிடப்பட்டிருந்தது. இதற்காக தமிழகம் முழுவதும் ஆட்களை திரட்டி இங்கு மிகப்பெரிய அளவில் போராட்டம் நடத்துவதற்காக அறிவிப்பு வெளியிடப்பட்டிருந்த நிலையில் இந்த போராட்டத்திற்கு மதுரை மாநகர காவல் துறையினர் ஏற்கனவே அனுமதி மறுத்திருந்தார்கள். அது மட்டுமல்ல, மதுரை மாவட்ட ஆட்சியர் கடந்த 2 நாட்கள், அதாவது நேற்றும் இன்றும் மதுரை மாவட்டம் முழுவதுமாக 144 தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது வெளியில் இருக்கக்கூடிய வெளிநபர்களோ வெளி மாவட்டத்தில் இருப்பவர்களோ மதுரை இங்கே வந்து இந்த போராட்டத்தில் கலந்து கொள்ளக்கூடாது. அவ்வாறு வருபவர்கள் கைது செய்யப்படுவார்கள். அதே போன்று ஒன்றாக 5 பேருக்கு மேலாக கூடக்கூடாது உள்ளிட்ட பல உத்தரவுகள் இதில் பொருந்தும். இதனிடையே முழுமையாக இந்த 144 தடை உத்தரவு அமல்படுத்தப்பட்டிருக்கிறது. திருப்பரங்குன்றம் மலை முழுவதுமாக தற்போது போலீசார் கட்டுப்பாட்டுக்குள்ளாக வந்திருக்கிறது. வழிநெடுக இந்த வருகின்ற பகுதி முழுவதுமாக தடுப்புகளை அமைத்து போலீசார் முழு சோதனையில் ஈடுபட்டு வருகிறார்கள். வெளிநபர்கள், குறிப்பாக வெளி மாவட்டங்களில் வரக்கூடிய நபர்கள் இங்க இருக்கக்கூடிய விருந்தினர் மாளிகையிலோ அல்லது இங்க இருக்கக்கூடிய விடுதிகளிலோ தங்கியிருந்தால் அவர்கள் உடனடியாக கைது செய்யப்பட்டு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக கைது செய்யப்படுகிறார்கள். அது மட்டுமல்ல, இன்று பிற்பகலுக்கு பிறகாதான் இந்த போராட்டம் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. எனவே வழிநெடுக வெளி மாவட்டங்களிலிருந்து வரக்கூடியவர்கள் ஆங்காங்கே மதுரை வரக்கூடிய சாலைகளிலேயே தடுத்து நிறுத்துவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன. 4000க்கும் அதிகமான போலீசார் இந்த பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள். திருப்பரங்குன்றம் பகுதியில் மட்டுமே 1000க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள். கடைகள் முழுவதுமாக அடைக்கப்பட்டிருக்கின்றன. கோயில் பூஜை சாமான்கள் வாங்குகின்ற கடைகளை தவிர மற்ற கடைகள் முழுவதுமாக அடைக்கப்பட்டிருக்கின்றன. ஆனால் கோவிலுக்கு வரக்கூடிய பக்தர்கள் உள்ளே சென்று சுவாமி தரிசனம் செய்வதற்கு அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதில் எந்தவித தடை இல்லை. ஆனால் மலை மேல் ஏறி செல்வதற்கு போலீசார் தற்காலிகமாக தடை விதித்திருக்கிறார்கள். தொடர்ந்து முழுமையான ஒரு கண்காணிப்பில் திருப்பரங்குன்றம் பகுதி முழுவதுமாக தற்போது உள்ளது. நன்றி செல்வகுமார், விவரங்களை வழங்கியமைக்கு. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.